ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய 3 குணங்களை பற்றி விரிவாக சொல்கிறாரு. எதுக்காக அந்த 3 குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஆத்மான்றது அறிவே உருவான அந்த ஆத்மா இந்த குணங்களுடைய பாதிப்பெல்லாம் குணங்களுக்கும் அதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லாத அந்த ஆத்மா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜென்மமும் பிறவி எடுத்து 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 இந்த சம்சாரத்திலே கட்டுப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் இந்த 3 குணங்கள் தான் தெரியுது. எப்படி? ஏன்னா இந்த 3 குணங்கள் இயற்கையிலேருந்தே மூல பிரகிருதியோட இன்றியமையாமல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மூல பிரகிருத்தியிலேருந்து வர்றது தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது தான் உடல். அப்போ உடலுக்கு எப்போவுமே இன்றியமையாமல் இந்த 3 குணங்களும் இருக்கும். இந்த உடலை தானே, அதாவது தெய்வ உடலாக இருக்கட்டும், மனுஷ உடலாக இருக்கட்டும், இல்லை விலங்காக இருக்கட்டும், இந்த உடலை தானே ஒவ்வொரு பிறவிலையும் ஆத்மா எடுத்தாகணும். அதனால ஆத்மா இந்த 3 குணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாதிக்கப்படுறதுனால தான் கர்மங்கள்லாம் சேர்ந்து திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த சமாளிக்க முடியும், அதுலேருந்து எப்படி விடுபட முடியும்னு தெரியணும். அதில் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா போன ஸ்லோகத்தில் பகவான் சத்துவகுணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த 7வது ஸ்லோகத்தில் ரஜோ குணத்தை பற்றி சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேஹினம். ரஜக ராகாத்மகம். ரஜோஸ் அப்படின்ற இந்த ரஜோகுணம் தான் ஆசைகளுக்கு காரணமாக இருக்குது. அதாவது ராகம், காமம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காமத்தில் ஈடுபடுத்துறதே இந்த ரஜோகுணம் தான். காமத்தில் மட்டும் இல்லை, திருஷ்ணான்னா சப்த ஸ்பர்ஷ ரசகந்த ரூப, அதாவது இந்த தொடு உணர்ச்சி, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, நாக்கால் சுவைக்கிறது, மூக்கால் முகர்றதுன்னு இந்த ஆசைகள்லாம் அந்த போன்றவற்ற அந்த உண்டான விஷயங்கள்லாம் நம்மளை ஈடுபடுத்துறதும் அதில் தூண்டி விடுறதும் இந்த ரஜோகுணம் தான். ஏன் இது அது மட்டும் இல்லாமல் சங்க சமுத்பவம், சங்க அப்படின்னா ஆசா பாசங்கள்லையும் ஏற்படுத்துறது இந்த ரஜோகுணம் தான். ஏன் இப்போ நம்ம பிறவி எடுத்திருக்கிறதே அதுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஏன் கண் இருக்கு, கண்ணால் பார்க்கக்கூடாதா? காது இருக்கு, காதால் கேட்கக்கூடாதா? நாக்கு இருக்கு, நாக்கால் சுவைக்கக்கூடாதா? அப்போ மனைவி மக்கள்லாம் எதுக்கு ஆசா பாசங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னா, எல்லாம் அளவோடு இருக்கலாம். ஆனால் அது அளவுக்கு மீறி போகிறதுனால தானே எல்லாத்துலேயும் பிரச்சனைன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்ன சாஸ்திரத்தில் ஒத்துக்கப்பட்டிருக்கோ, எது நம்ம உடம்புக்கு நல்லதோ அது மட்டுமா நம்ம சாப்பிட்றோம். அதை தாண்டி எவ்வளவோ சாப்பிடணுன்னு அந்த ஆசை இருக்குது. சாப்பிட்றதுனால தானே பல உபாதைகள்லாம் நமக்கு உடம்புல வருது. அதுபோல் தான் ஆசா பாசங்களும் மிஞ்சி போகிறதுனால தானே அதனாலேயும் பிரச்சனைகள் வருது. அதனால் அதெல்லாம் உண்டாக்குறதே இந்த ரஜோகுணம் தான்ன்றதை தெரிஞ்சுக்கோன்னு பகவான் சொல்கிறாரு. இப்போது இதெல்லாம் வரதுனால எப்படி நம்ம சம்சாரத்தில் மாட்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம சங்கேன இதில் நம்மளை ஈடுபடுத்தி நம்மளை செயல்பாடுகளில் தூண்டுது. அந்த செயல்பாடுகள் செய்யும்போது அதில் பார்த்திங்கன்னா பாவம் புண்ணியம் அதெல்லாம் சேர்ந்து கர்மசங்கேன, அதாவது இந்த கர்மத்தின் காரணங்களால், இந்த செயல்களினுடைய காரணம் அதில் உள்ள பற்றால் தேஹினம் நிபத்னாதி, இந்த தேகத்தை உடையவரான, தேஹினம்னா தேகத்தை உடையவரான ஆத்மா, அந்த ஆத்மா நல்லா சம்சாரத்தில் கட்டுப்படுத்தியது. ஏன்னா இந்த கர்ம சங்கேன, அந்த கர்மத்தில் உள்ள செயல்களில் உள்ள பற்றுனால பாவம் புண்ணியம்லாம் செய்கிறது இல்லையா? அப்போ அந்த பாவம் புண்ணியத்தை நம்ம கழிக்கிறதுக்காக, அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்காக தானே திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப பிறவி எடுக்கும்போது அதில் திரும்ப சில பாவம் புண்ணியங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டே போகுது. அதனால தான் தேஹினம் நிபத்னாதி, இந்த ஆத்மா நல்லா கட்டுப்படுத்துது இந்த ரஜோகுணம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் தமோ குணத்தை பற்றி சொல்ல போகிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.